Hello friends, welcome back to our channel TRD Aari Designers. நம்ம சேனலோட previous videos எல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணவங்க கீழ இருக்க description boxல லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் இனிமேல் வரப்போற எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, நம்ம போன கிளாஸ்ல zigzag stitchும் chain with zigzag stitchும் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி chain stitch நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, chain stitch குட்டி குட்டியா டிசைன்ஸ்ல போடுறதுதான். அதனால வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் கத்துக்கிறதுக்கு முன்னாடி chain stitch நல்லா பிராக்டீஸ் பண்ணி ரெடியா இருங்க. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்சை பானி ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்சை எப்படி ஸ்டிட்ச் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியான டிசைனில் தான் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தைக்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிட்ச் தான். இந்த வளைவு ஷேப்லேயே செயின் ஸ்டிட்ச் தைக்கணும். செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும், அப்போ தான் இந்த ஷேப்பு நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ப்ளவுஸில் இந்த ஸ்டிட்சை தைக்கும்போது இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுலாம் தைக்க முடியாது. உங்களுக்கு இந்த வளைவு ஷேப்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி தைச்சி காட்டுறேன். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிட்ச் போடணும். நீடில் பொசிஷனை சட்டுன்னு மாற்றிடக்கூடாது. சட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா ஷார்ப்பாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் திருப்பிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த வளைவு ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும், நீட்டாக வரும். இந்த ஸ்டிச்சே வந்து வளைவு ஷேப்பு தான். இந்த வளைவு கரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்டிச் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஸ்டிச் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஷேப்பை கொடுத்து ஏதாவது டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நெக்கை சுற்றி ஏதாவது சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டு அந்த இடத்த நெக்கோடைய பார்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சுக்கோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இந்த வளைவு ஷேப் தான் இதையே சுற்றி 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 ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். சின்னதாக ஒரு நெக் வரைஞ்சிருக்கேன். இந்த நெக்கில் பார்டருக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு தைக்க போகிறோம். இந்த டிசைன் தான், அதே டிசைனை நம்ம இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கோட பார்டருக்கு செயின் ஸ்டிச் தைக்கிறோம். இப்போது நெக்கோட பார்டரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் தைச்சி முடிச்சாச்சு. நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வரைஞ்சி வச்செல்லாம் தைக்கக்கூடாது. நமக்கு எந்த வாட்டத்தில் வளைவு வருதோ அந்த வாட்டத்துக்கு தைச்சிக்கிட்டே போகணும். வரைஞ்சிங்கன்னா அந்த வரைகிறதுக்கு மேலே நம்மளால் தைக்க முடியாது. கரெக்டாக அதே வளைவுக்கு வராது நம்ம தையல். அதனால் நம்ம தையல் எப்படி ஃப்ளூயண்ட்டாக வருதோ அந்த டைரக்ஷனில் நம்ம திருப்பிக்கிட்டே போகணும். கிட்டத்தட்ட அந்த ஷேப்பு வந்தாலே போதும். கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக அதே ஷேப்பு வரணும், அதே அப்படியே வளைவு அச்சசலாக வரணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, நம்ம திருப்புறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்றபடி டிசைனை மாற்றிக்கிட்டே இருக்கலாம்.
ஸ்டிச் போட இதுக்கப்புறம் இடம் இல்லை, அதனால் இதோட கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுறணும். இந்த நெக் போர்ஷனில் இந்த ஸ்டிச் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே ஸ்டிச் தான், இதே மாதிரி வளைவாக போட்டு தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ திரும்ப அந்த ஸ்டிச்சு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷேப்பை நெருக்கமாக போடணும். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு காட்டுறேன். இன்னும் கூட நெருக்கமாக போடணும். துணி கலர் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக போட்டோன்னா டிசைன் சூப்பராக இருக்கும். தூரமாக இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ அந்த நெக் பார்டர் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபில்லிங்க்கு ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. நான் ஃபஸ்ட்டு தைச்சி காட்டினேன் இல்லையா, அந்த ஷேப்பை நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனில் யூஸ் பண்ணுங்கள். இது இந்த டிசைனுக்கு மட்டும் இல்லை, மேங்கோ இல்லைன்னா திலகம் ஷேப்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங் சீக்கிரமாக முடியும். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணோன்னா ஃபில்லிங் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ஃபில்லிங் பண்ணோன்னா ரொம்ப லேட்டாகும். ஆனால் இது வந்து சீக்கிரமும் முடிஞ்சிடும், ஈஸியான ஸ்டிச்சும் கூட. இப்போது இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நான் ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதை காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ப்ளவுஸில் நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை ஃபுல்லாக நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். சென்டரில் சில ஸ்டோன்ஸ்லாம் கூட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளவுஸில் பாருங்கள், நான் இப்போ நெக்கை சுற்றி தைச்சி காட்டினேன் இல்லையா, அந்த மெத்தடில் தைச்சிருக்கேன். நெக்கை சுற்றி அங்கங்கே பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்தெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. டவுட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் தான் தைக்க போகிறோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Thank you for watching and see you in the next video.